வணக்கம். நீங்கள் நம்ம சினிமுக் சேனலில் பார்க்க போகிறது பேட்டை படத்தோட ரிவ்யூ. பேட்டை பல வருஷம் கழித்து ஒரு சூப்பர் ஸ்டார் படமாக நிறைவாக வந்திருக்க படம் தான் பேட்டை. படத்துடைய பலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த வயசுலேயும் டான்ஸு, ஆக்ஷன், காமெடின்னு ரொம்ப துள்ளலாக பல வருஷம் கழித்து ரொம்ப துள்ளலாக வந்திருக்காரு. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவரோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், இல்லை இன்ட்ரோவில் காத்துற கெட்டாக இருக்கட்டும், கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் அவர் பண்ணுற அலப்பறாக இருக்கட்டும், செம்மையாக இருக்குது. அது கிளைமேக்ஸில் குழந்தையா இந்த ஆட்டம் போதுமான அவர் பண்ணுற அலப்பறெல்லாம் படு பயங்கரம். அதே மாதிரி அவரோட பெரிய ப்ளஸ்ஸு இந்த படத்தை அவரோட டைலாக் டெலிவரி. இந்த வயசுலேயும் அவ்வளோ ஒரு கரிஷ்மா இருக்கே, படு பயங்கரம். டைலாக் டெலிவரி சூப்பராக மிரட்டியிருக்காரு. இதுக்கப்புறம் படத்துடைய மிகப்பெரிய பலம்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒருத்தர் வந்து திருநாவுக்கரசோட கேமரா. படத்தில் வந்து லைட்டிங் கேமரா மிரட்டி விட்டுருக்காரு. கடந்த 15-20 வருஷத்தில் ரஜினி படத்தில் இருக்கிற பெஸ்ட்டு கேமரானே சொல்லலாம். லேட்டஸ்ட்டாக இந்த வருஷம் 2 வருஷத்தில் வந்த தமிழ் சினிமாவிலையும் பெஸ்ட்டு கேமராமேன் அப்படின்னு சொல்லி இந்த தெரு கேமரா இந்த படத்துக்காக சொல்லலாம். அப்புறம் இன்னொரு பில்லர் இந்த படத்துக்கு அனிருத் சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ரெண்டும் பயங்கரம். அதுவும் குறிப்பாக திரும்ப சொல்கிறதா, ரஜினி சாருக்கு பல வருஷம் கழிச்சு ஒரு துள்ளலான பிஜிஎம் டான்ஸ் ஆடிக்கிட்டே படம் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் முழுக்க அனிருத் தான். உள்ளாலா பாட்டுக்கும் மரண மாஸ் பாட்டுக்கும் தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸு, குறிப்பாக உள்ளாலா பாட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட கேஸ்டிங் இறக்கியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அது இல்லாமல் படத்தில் சர்ப்ரைஸாக நிறைய பேர் வராங்க. அதில் குறிப்பாக வைபவெலாம் வராரு ஒரு பாட்டு கெஸ்ட்டுகளுக்கு. பயங்கரமான கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து படத்துடைய மிகப்பெரிய பலம் பார்த்தீங்கன்னா பீட்டர் ஹேனோட ஸ்டன்ட் சீன்ஸு. அந்த நுஞ்சாக் ஃபைட் ஒன்று வரும். அதாவது ரஜினி வந்து பண்ணுறது பல வருஷம் கழிச்சு அவர் வந்து அந்த ஒரு 2 செகண்ட் வரும். அது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. இது எல்லாத்தையும் விட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ இன்டர்வல் பிளாக்கு செம்ம மாசு. பல வருஷம் கழிச்சு அதாவது ரஜினி சார் அப்படி கொண்டாடுற மாதிரி ஒரு படம் அது. அடுத்து நெகட்டிவ். இவ்வளோ பாசிட்டிவ் சொன்னீங்களே, நெகட்டிவே இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது படத்தில். என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் மரண மாசாக இருந்துச்சோ அதே அளவுக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தொய்வாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. அதாவது விஜய் சேதுபதி ஒரு ஹீரோ, ஓகேங்களா. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டைலாக் வந்து ரஜினிகாந்த் வந்து சசிகுமார்ட்ட சொல்லுவார், நல்லவனாக இரு ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காதுன்னு. இந்த படத்தில் வந்து அந்த பொருத்தமோ இல்லையோ விஜய் சேதுபதிக்கு இந்த படத்துக்காக பொருந்தும். ஏன்னா அவர் வந்து ஒரு நிஜத்தில் ரொம்ப நல்லவனாக இருக்கார். இவ்வளோ நல்லவனாக இருக்கக்கூடாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரம்மி படத்தில் இனிக்கோ பிரபாருக்காக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது ஹீரோ மாதிரி விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. அவர் ஃப்ரெண்டு அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் உதவுனாருன்னு. அதுக்கப்புறம் சீதகாதிக்குன்னு சொல்லி ஒரு படம் 25 படத்தை பாலாஜி தரணிதரன்ட்ட கொடுத்தாரு. காரணம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை கணங்கிற படத்தில் நல்ல பிரேக் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. இப்படி தான் தெரிஞ்சவங்க பழக்கத்துக்காக அவர் கொடுத்து அவரோட பேர் இழந்துட்டு வராரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் குறும்படம் தான் அவர் வச்சு எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பீஸா அவர் மூலமாக வந்தார். இவ்வளோ நல்லா ஃபேமஸ் ஆனாருங்கிற காரணத்துக்காக அவர் என்ன சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே வராரு. இறைவியில் கிட்டத்தட்ட எஸ்ஜே முழு பேரும் அது வந்து விஜய் சேதுக்கு பேரே வராது, இருந்தாலும் நடித்து கொடுத்தாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா அடியாள் கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர். இது யார் வேணால் குரச்சந்திரன் நடிக்கிற யார் வேணாலும் நடிக்கலாம். அதில் ஒரு ஹீரோ மாதிரி இப்போ செம்ம டாப்பில் இருக்க ஒரு விஜய் சேது தூக்கி போட்டு ஒரு டம்மியான பீஸ் மாதிரி ஒரு கேரக்டர் இன்ட்ரோ கொடுத்து, அதாவது எப்படி சொல்லணும்னா சசிகுமார் கூட ஒரு பேர் சொல்லி ஒரு இன்ட்ரோ ஒரு 2 செகண்டாச்சும் ஒரு பில்டப் கொடுப்பாங்க. ஆனால் இவருக்கு எந்த ஒரு இன்ட்ரோவுமே கொடுக்கல. அப்படி அசால்ட்டாக இன்ட்ரோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமிச்சிடுறாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு சீன் நல்லா ஏற்றுறாங்க. நல்ல விஜய் சேதுபதி நல்லா வராரு, இப்போ இனிமேல் தான் இருக்கும் போல இருக்குன்னு நினச்சா அப்படியே கிராப்பாக வந்துக்கிட்டே இருக்கும்போது திருப்பி அவரை மட்டம் தட்டிடுறாங்க. எதுக்காக விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல, கார்த்திக் சுப்ராஜ் எதுக்காக இது மாதிரி பண்ணாருன்னு தெரியல. இதான் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு பண்ணியிருக்க விஷயம். அடுத்து திரிஷா, சிம்ரன், இவங்களுக்கு 2 பேத்துக்குமே வேலையே இல்லை. படத்தில் வேறு யாரும் ஹீரோயினாக போட்டாலும் ஒர்த்து இல்லை. ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டு போகிற மாதிரியான கேரக்டர் தான் அதெல்லாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட லெங்க் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப லெங்க்த்து. அடுத்து வில்லன். ஒரு படத்துக்கு வந்து வில்லன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கோ அப்போ தான் ஹீரோக்கான வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ காலாவில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த நானா படைக்கர் வந்து ரஜினிக்கும் நானா படைக்கர் ஃபைட்டே இருக்காது. ஆனால் மிரட்டலாக இருக்கும். நானா படைக்கிற வில்ல கேரக்டர்னு தரும். அந்த கேரக்டரில் உள்ள கெத்தும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியை பார்த்தாலே பயப்படுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நானா போய் ஒரு நவாஸ் கொடுத்துருக்காரு. ஹிந்தியில் அவர் படித்து ஒரு மிரட்டலாம் எவ்வளோ வில்லத்தனம் பண்ணாரோ இதில் வந்து வில்லத்தனம் அவர் குறை சொல்ல முடியாத நடிப்பு கொடுத்துட்டார். ஆனால் அவர் கேரக்டர் அந்த அளவுக்கு வெயிட்டேஜே கிடையாது. ரஜினியை பார்த்தாலே பயப்படுறாரு, ரஜினி பேரை கேட்டாலே நடுக்க ஏற்படுற மாதிரி ஒரு வில்ல கேரக்டர். இப்படி ஒரு வில்லத்தை இவனை அழிக்கிறதுக்காக ஒரு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு பிளானிங் ராஜதந்திரம் அது இதுன்னு போய் ரஜினி வந்து அவ்வளோ பில்டப் கொடுத்து இவனை வந்து ஐயோ ஒரு நோயாளி வில்லங்க வந்து ஒரு நோயாளின்னு ஆகிப்போச்சு. படத்தை படுக்கையில் இருக்க ஒரு நோயாளியை ஏஞ்சி போகிறவன அவன் அழிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்து அவ்வளோ பெரிய ராஜதந்திரம் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லாக இல்லாத மாதிரி ஒரு வில்லத்தனம்ங்கிறது இந்த படத்துக்கு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். குறிப்பாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட சொல்லலாம் செகண்ட் ஹாஃப் ஒரு சின்ன நெகட்டிவ் தான், ரொம்ப இல்லை. ஆனால் நவாஸ் சித்திக் அவருடைய பங்கை சிறப்பாக செயல்படுத்தியிருக்காரு. நடிப்பு அவருக்கு கொடுத்த கேரக்டர் சில பண்ணியிருக்காரு சிறப்பாக. குறிப்பாக அந்த வளகாப்பு சீனில் ஒரு பில்டப் ஒரு சீன் ஒன்று இருக்கும். அவர் அந்த நடிப்பு பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஒரு 2-3 நிமிஷம் வரும். அந்த கடைசி அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வந்து தேட்டர் செம்மையாக அளப்பறையாக இருந்துச்சு, ரொம்ப இருந்துச்சு. மொத்தம்
மொத்தமாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் மட்டும் சூப்பராக இருந்துருந்துச்சுன்னா இந்த படம் கண்டிப்பாக ரஜினி சார் கேரக்டர்லேயே சூப்பர் பெஸ்ட்டாக வந்திருக்கும் கடந்த 15 வருஷத்தில். அதில் ஒரு சின்ன சர்க்கிள் ஏற்பட்டனால மட்டும் தான் இவ்வளோ சின்ன சொதப்பலாக இருக்குது. மற்றபடி இன்னமும் ரஜினி ரசிகர்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கான படமாக தான் இருக்குது. இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாமா நம்ம நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் சொல்கிற விஷயம் தான், ரஜினி சார் படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நல்ல படம் கொடுத்தாலுமே அவர் குறை வைக்கலனாலும் சில பல எல்லா தரப்பு ஆடியன்ஸ் ரீச் ஆகலாம். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கொண்டாடலாம், அந்த அளவுக்கு முழுக்க அவர் ஒன் மேன் ஷோன்னு நினச்சி நீங்கள் தேட்டருக்கு போனீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வரலாம். எங்களுடைய விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் நமக்குங்க. நம்மளோட சேனல் வீடியோ கிடைச்சிட்டே இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இல்லை விமர்சனத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.